உங்க ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டை இன்னும் லிங்க் பண்ணாம வச்சிருக்கீங்களா? அப்போ டிசம்பர் 31க்குள்ள இந்த வேலையை நீங்க கண்டிப்பா முடிச்சிருங்க. என்னப்பா இது, கடந்த 2 வருஷமாகவே ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இதுல என்ன புது நியூஸ் இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணிடுங்க அப்படிங்கறத இந்தியன் கவர்மெண்ட் கடந்த 2 இயர்ஸாவே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதற்கான டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஃபைன் இருக்கு, ஃபைனோட சேர்த்து நீங்க லிங்க் பண்ணிடுங்க அப்படின்னு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ டிசம்பர் 31, 2024க்குள்ள நீங்க இந்த லிங்கை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்ததை தாண்டி இப்போ என்ன கூடுதல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்க அந்த லிங்க் பண்ண வேண்டியது ரொம்ப மேண்டேட்ரி. அப்படி பண்ணலைன்னா அந்த டைம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய பேன் கார்டு டீஆக்டிவேட் ஆயிடும். ஒன்ஸ் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதை மறுபடியும் ஆக்டிவேட் பண்றதுங்கிறது ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. அதே மாதிரி அந்த பீரியட்ல, அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ், அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே தடைப்படும், பிரச்சனையாகும் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த This video is sponsored by Genreviews.online. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த Genreviews.online வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூஸை பாருங்கள். இவங்க கொடுக்குற ஒவ்வொரு ரிவ்யூஸும் வெரி ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டபுளாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.